பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் நடந்து கொண்டான். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான் என்று வாசிக்கிறோம். நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறீங்களா? மனுஷருக்கு பிரியமாக இருக்கிறீங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க, கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் போதுங்க, மனுஷரை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. மனுஷனுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தால் எனக்கு என்ன, மனுஷன் யாரும் எப்படி பேசினா எனக்கு என்ன, நான் கர்த்தருக்கு முன்னாடி பிரியமாக இருக்கணும் அப்படி தான் நினைக்கிறாங்க. நோ 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 நோ, தப்புங்க. ஆண்டவருக்கு முன்பாகவும் பிரியமாக இருக்கணும், கர்த்தருக்கு முன்பாகவும் பிரியமாக இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா தான் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அதுதான் பைபிள் சொல்லுகிறது. சாமுவேலோ கர்த்தருக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் பிரியமாக வளர்ந்தான், பிரியமாக இருந்தான். ஆகையினால கர்த்தருக்கு பிரியமாக இருங்க, மனுஷருக்கு பிரியமாக வாழ்க, ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்துங்க. இது ரெண்டும் பேலன்சிங்காக போனால் தான் நித்திய ஜீவனுக்கு ஆசீர்வாதமாக நம்முடைய வாழ்க்கை மாறும். ஆகையினால கர்த்தருடைய பிள்ளைகளை நாங்கள் குடும்பமாக கர்த்தருடைய சமத்தில் நாங்கள் ஒருமனப்பட்டு வந்திருக்கிறோம். குடும்பமாக சேர்ந்து ஜெபிக்கிறோம், குடும்பமாக சேர்ந்து ஊழியம் செய்கிறோம், குடும்பமாக சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக உழைக்கிறோம். காரணம் ஆண்டவருடைய கிருபையினால் எங்களை ஆண்டவர் அப்படி வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அதனால கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு பிரியமாக நடந்து கொள்ளுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். மனுஷருக்கு பிரியமாக நடந்து கொள்ளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல வேலையில் நாங்கள் குடும்பமாய் ஒருமனப்பட்டு இந்த ஆண்டவரே எவன்லி வாய்ஸ் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த பிள்ளைகளை கர்த்தர் கனப்படுத்துங்க. உமக்கு பிரியமாய் நடந்து கொள்ள, உமக்கு பிரியமாய் இந்த பிள்ளைகள் வாழ, மனுஷருக்கு பிரியமாய் வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த பிள்ளைகளை நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். இந்த வருஷத்தை முடிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறீர். அடுத்த வருஷத்தில் கர்த்தருக்கு பிரியமாகவும் மனுஷனுக்கு பிரியமாகவும் வாழ்ந்து பெரிய காரியங்களை சாதிக்க இந்த பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்யும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, முடிமறைங்க. தேவ கர்ற வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பிரியமாக மனசுக்கு பிரியமாக நடந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஆமென்.